Hello friends, welcome to Homemaker's Bowl. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான வெஜ் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாழைப்பூ பிரியாணி தான். வாழைப்பூவை சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி பிரியாணியா செஞ்சு தரும்போது கண்டிப்பா சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. வாங்க வீடியோக்குள்ளார போய் நம்ம அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வாழைப்பூவை நான் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மோரில் போட்டு. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பெசரி வச்சிடலாம். நம்ம மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிக்கெலாம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இந்த வாழைப்பூவை இந்த மாதிரி பெசரி வைக்கும் பொழுது அதில் அந்த துவர்ப்பு, இந்த பசங்களுக்கு பிடிக்காத அந்த டேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சி போய் இந்த மசாலா டேஸ்ட் நல்லா இறங்கி இருக்கும். அதனால தான் பசங்களும் ஈஸியாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி இதை ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம், ஊறட்டும். இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, அரை கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி இலை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கூடவே 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே அரைச்சி சேர்க்கும் பொழுது இந்த பசங்க எடுத்து தனித்தனியாக எதையும் வைக்காதுங்க, எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறது. இதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அரை பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 கல்பாசி, 1 அன்னாசி முக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்து இது நல்லா வதங்கிறதுக்கு விடுவோம். இப்போ இதில் தேவையான உப்பை சேர்த்துருங்க, நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு, அதை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி மெஷர்மெண்ட்டுக்கு அளந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போகணும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அந்த மசாலாவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த வாழைப்பூவை இதில் நம்ம சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு இந்த பாத்திரத்துலேயே நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இதுலேயே ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா வதங்கி வரட்டும். நல்லா இந்த வாழைப்பூ இதில் நல்லா வதங்கி வரட்டும். டைம் கொடுத்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்படியே மீடியம் ஃப்ளேமில் இது வதங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி அதில் இருக்கிற நீரெல்லாம் வெளியே அதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸுக்கு நான் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் போல் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணி அது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம் பழத்தை நம்ம புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அரிசியை இதில் நம்ம சேர்த்துடலாம். தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு வெறும் அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு 2 விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோம்னா நம்ம வாழைப்பூ பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். பசங்க என்ன பிரியாணின்னு தெரியாமல் குஸ்கான் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா கம்முன்னு சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. லஞ்சுக்கு 1 பாட் ரெசிப்பியாக இது செய்யும் பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வாழைப்பூ பிரியாணி எப்படி சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு, நல்லா பொலன்னு எப்படி வந்திருக்குன்னு. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம். வீட்டில் சுட சுட செஞ்சு ரைத்தா கூட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி, ஏதாவது தப்பு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.